வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், விஜய் அவர்கள் 13ஆம் தேதி பேசின அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு ஃபயர் ஸ்பீச்சுக்கு எல்லாரும் நிறைய ஆதரவு, மக்கள் இடத்துல எல்லாருக்குமே நிறைய ஆதரவு. ஆனால் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இதை எதிர்க்கிற மாதிரியும் இதை கலாய்க்கிற மாதிரியும் ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? நமக்குள்ளே அடிச்சதுனாலும் சரி பிடிச்சினாலும் சரி நமக்குள்ளே அது சரியாக போயிடும். புதுசாக ஒருத்தர் உள்ளே இருக்கக்கூடாது. புதுசாக ஒருத்தர் உள்ளே இறங்கி எவ்வளோ பெரிய எழுச்சி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அது மக்கள் எழுச்சி தான். அது அப்படி ஒரு மக்கள் எழுச்சியை காட்டின பிறகு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் காண்டு வரதான் செய்யும். அதனுடைய வெளிப்பாடு தான் காரணம் என்னன்னா, இவ்வளோ பெரிய கூட்டம் வர்றது விஜயை எதிர்பார்க்கலையா. நம்ம டிவிக்கில் இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகிகிட்ட விசாரித்த போது, என்னங்க உங்கள் தலைவர் ரொம்ப சர்வசாதாரணமாக டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி ரொம்ப கேஷுவல் ஆனது பண்ணால் உண்மையிலே அப்படி தான் நினச்சாரு. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் ரோட்டில் போவார், 2 பக்கம் அப்படி வரிசையாக நிற்பாங்க. ஏன் இப்போ மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி வெளியே நிற்பாங்க, பூரண கும்பலாம் வச்சு இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு சில இடங்கள்ல நின்று அதை காரில் இருந்து ஆசீர்வாதம் இப்படி தான் ரோடை கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ரைட், அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருக்கலாம், இல்லை எதிர்கட்சியாக இருந்திருக்கலாம், கூட்டம் அவ்வளோதான் வரும்னு இப்படி தான் நமக்கும் தோணுச்சு. விஜய்க்கும் இப்படி தான் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாரி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, அது கட்சியில் அது ஆளுங்கட்சியினருக்கு தான் அந்த ரிப்போர்ட் போகும். அதனால் எதிர்பார்க்காத இந்த கூட்டத்தினால்தான் சர்வசாதாரணமாக போயிட்டு பழக்கமாக இருக்கு இல்லைங்களா. நம்ம ஏர்போர்ட்லேருந்து இறங்கணும், ஒரு 9:30 மணிக்கு இறங்கணும், 10:35 அங்கே போயிடலாம், அது முன்கூட்டியே போயிடலாம், பேசி முடிச்சுட்டு அரியலூர் போகலாம், பெரம்பலூர் போகலான்னு. ஆனால் 6 மணி நேரம் ஒரு கார் 13 கிலோமீட்டரை கடந்திருக்குதுன்னா இது உண்மையிலே மக்கள் எழுச்சி தான். இதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வரைக்கும் பல தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சீமானெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியல. எனக்கு புரியவே இல்லை சார், இவர் சீமான் அவர்களை பத்தி பேசவே இல்லை, டிஎம்கே போட்டு பொழந்தா இவர் எங்க இருந்து வராருன்னு தெரியல. இவர் என்னன்னா, உங்களுக்கு ஆரம்பத்தை பாருங்க, உண்மைதான் என்ன அவையெல்லாம் பேசுறாரு, உண்மை தேவையில்லை. அவர் சீமானுக்கு முதல் விஷயம் என்னன்னா, தன்னை விஜய் கூட்டணியில அவரே அறிவிப்பாரு, என் கூட அண்ணன் இருக்காரு அப்படின்னு எதிர்பார்த்தாரு, முடியல. போற இடம் பூரா அப்படி கூட்டமா வருது, என்னடா இது. அதுவும் பெரும்பாலும் இளைஞர்கள் ஒண்ணு, நாம் தமிழுக்குள்ள இளைஞர்கள் தான் ஒரு பெரிய பலம். இங்க இருந்து வேற நிறைய பிடிங்கணும், அங்க போயிடுறாங்களே, அந்த ஒரு காண்டு வேற. அதனுடைய வெளிப்பாடு இப்படி மலிவான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நயன்தாராவுக்கு வராத கூட்டமா, த்ரிஷாவுக்கு வராத கூட்டமா அப்படிலாம் சொல்றது இதுவும் இல்ல. நான் இதயத்துல இருந்து பேசுறவன், நீ பேப்பரை வச்சு பேசுறவன், மழை பெஞ்சா பேப்பர் நனைஞ்சிரும். அதுவே இன்னும் சொல்றாரு, முதல்வராவது துண்டு சீட்டு வச்சுன்னு பேசுறாரு, நீ பெரிய பேப்பர் வச்சுன்னு பேசுற அப்படின்னு அது வேற சொல்றாரு. அவர் விஜய் டைலாக் தான், நீ பொழப்புக்காக ரவுடி, நான் பிறந்ததுல ரவுடி அப்படின்ற மாதிரி. பொழப்புக்காக அரசியல்வாதியா இருக்கலாம், நீங்க பிறந்ததுல இருந்து அரசியல்வாதியா, ரைட், ஓகே. அப்படி இருக்கும்போது இதனுடைய வெளிப்பாடு தான். ஒவ்வொருத்தரும் இறங்கி, நேற்று முதல்வர் கிருஷ்ணகிரியில பாத்தீங்களா, அவர் ஒரு ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. இது ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள், நான் திரும்ப சொல்றதுன்னா, எல்லாம் வெறுப்பாயிட்டாங்க. நான் இவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, மதிமுக, திமுக, பாமக இதெல்லாம் சொல்ல விரும்பல. நீங்க தானப்பா மறுபடியும் ஆட்சி பண்றீங்க, மாறி மாறி தானே ஆட்சி பண்றீங்க, புதுசா ஒருத்தர் வரட்டும். சரி, அந்த தம்பி தான் சொல்றாரு. அவர் என்ன, விஜய் நேத்து அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அரியலூர்ல நான் பார்க்காத பணமே கிடையாதுங்க, அதெல்லாம் பார்த்துட்டேன். நான் இதுல இங்க அரசியல் வந்தா நான் பணம் சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாதுன்னு. இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். நீங்க நடிகர்கள்ல 250 கோடி சாதாரண காசு கிடையாது ஒரு படத்துக்கு. இப்ப நீங்க ஒரு ஹீரோ, நீங்க பணம் ஆசைன்னு உங்களுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அது ஃபிளாப்போ இட்டோ போடுறா கால் சீட்டை, வருஷத்துக்கு 4 படம், வருஷத்துக்கு 4 படம் இறப்போம். படம் எடுத்து ரெடியா இருக்கிறாங்க, இல்ல லாபத்துல பங்கு அப்படின்னு வந்தா கூட சரி. ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் அடிக்கிறீங்கன்னா அந்த மாதிரிதான் நான் உச்சத்தை பார்த்துட்டேன். நான் இதுல சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இன்னொரு கேள்வி என்ன கேட்கறீங்க, சரி தலைவர் சொல்லிட்டாருப்பா, இப்போ ஒவ்வொரு தொழில் நிக்கிற வேட்பாளர்கள் ஒத்துப்பாங்களா, அவங்க ஓப்பனா பேசுவாங்களா அப்படின்னா பேச வைக்கணும். தலைவர் பேசுறது தான் அங்கேயும் இப்ப என்னுடைய வேட்பாளர்கள், என்னுடைய இங்க இந்த களத்துல நிக்கிறவங்க, அவங்களும் பணத்தை ஆசை பிடிச்சவங்க கிடையாது, அவங்களும் பணம் சம்பாதிக்க வரல. தலைமை அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்குது, எங்ககிட்டயும் ஃபண்ட் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்பீச்சை மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. சார், அரியலூர்ல அவர் பேசும்போது இருந்த கூட்டம் எனக்கு தெரிஞ்சு 8 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கூட்டம் அவர் உள்ள என்டர் ஆகும் போதே அங்கேயும் அதே பிரச்சனை தான். 10 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரமா உள்ள வந்தாரு அப்படின்ற ஒரு இதுதான். இந்த இது எல்லா இடத்துலையுமே ஆச்சுன்னா, இது எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா எப்படி சார் இதை அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்?
ஏன்னா டியூரேஷன்ன்றது ரொம்ப அதிகமாக கடந்து போயிடுது. பெரம்பலூருக்கு அவருக்கு போகவே முடியாமல் ஆயிடுச்சு. இல்லை, உண்மைதான் இது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ப்ராக்டிக்கலாக இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க கவர் பண்ணுறதே மாவட்ட ரீதியாக கவர் பண்ணுறாங்க. எல்லாம் பக்கத்தில் இருந்தால் கூட சரி, வந்து திருச்சிக்கும் அரியலூருக்கும் எவ்வளோ தூரம், அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தா கூட பெரம்பலூரில் பேசலையே. ஒரு நாளைக்கு உங்க கூட வரேன், உங்கள் ஊருக்கு வருவேன், நான் பேசுவேன்னு வேறு உறுதியாக சொல்லிட்டு வந்திருக்காரு. அவங்க கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க, நாங்களும் காத்திருந்துன்றாங்க வந்து. அப்புறம் விஜய் ஸ்பீச்சுக்கு கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டாங்கன்னு ஒரு பக்கம்லாம் இருக்குது. வந்து இந்த இடையூறுலாம் இருக்க தான் செய்யும், வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அப்படின்ட்டு சனி ஞாயிறு மாற்ற முடியுமா, அல்லது வந்து இந்த டியூரேஷனை வந்து கம்மி பண்ண முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தான் முடிவு பண்ணோம். இப்போ நாம பேசுறது அவங்களுக்கு தோணி இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் மீறி கண்டிப்பாக மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்னு அதுக்கே கூட சில பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப வந்து எங்கள் கமலுக்கு வராத இதுவாக கோயம்புத்தூரில் பிரஜா ராஜ்யத்திற்காக வந்து திருப்பதியில் வராது அப்படின்னு. நீங்கள் கமல் சிரஞ்சீவியை தயவுசெய்து இதில் ஒப்பிடாதீங்க. அதை தாண்டி விஜய்க்கு நான் போய் களத்தில் சந்திச்சு பேசுனதில் வச்சு சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறது அவங்களுடைய ஐடி விங்லேயே இதுலையே நாம ஒன்றும் இல்லை. ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன். கமலுக்கு கூட வந்தாங்க கோயம்புத்தூரில் ரோட் ஷோலாம், அவர் நடந்தல வாக்கிங்லாம் போனார், டீக்கெல்லாம் டீ குடிச்சாங்க, அதெல்லாம் ரைட்டு வந்தாங்க. ரைட்டு சிரஞ்சீவிக்கு வந்தாங்க, சிரஞ்சீவி ஒத்துக்கிட்டார். வந்து வேடிக்கை பார்த்தோம் பூரா எவனும் ஓட்டு போடல அப்படின்ட்டார். வந்து நான் எடுத்து போய் பிரஜாராஜ்யத்தை காங்கிரஸ்ல அத்துமே அடமானம் வச்சுட்டேன். இந்த கூட்டம் அப்படி கிடையாது, உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. விஜயோட பெரிய பலம் என்னன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் தான் செய்யணும். 18 to 40 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஓட்டு. இவங்க வந்து இன்னும் வந்து ரசிகர் மனநிலையில் தான் இருக்காங்க. தொண்டரா மாறல அப்படின்னா மாறல, உண்மைதான் மாறல, மாறதுக்கான காலம் வரும். வந்து இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்டமைப்புன்னு ஒரு கட்சி இப்பதானே வந்து நீங்க 2 வருடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறீங்க. 2 வருடத்திலே இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி கொடுக்குறீங்க. 2 வருடத்திலே வந்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், ஒரு 13 கிலோமீட்டர் 6 மணி நேரம் கடக்க வேண்டியதா இருக்குது. ஒரு மாவட்டத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியல. அப்படிலாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த ரசிகர்கள் தொண்டராக மாறுறதுக்கான காலம் இருக்கு. அதுக்கு ஒரு பயிற்சி பற்ற வைக்கணும், அவங்க நிறைய பொது கூட்டங்கள் நடத்தணும், திருமுனை கூட்டங்கள் நடத்தணும், இன்னும் காலங்கள்லாம் இருக்குது. இப்போ NDTVல இருந்து சாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சார், அவரு ஆமா எனக்கு கொஞ்சம் வேதனையா தான் இருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு மிகப்பெரிய குற்றமும் கிடையாது. அவன் அப்படிதான் இருப்பான். வந்து நீங்க நார்த்ல இதோட மோசமா இருக்கு. நான் அந்த காணொலி எல்லாம் பாத்துருக்கேன் நான். சார், நார்த்தையும் நம்ம இங்க சவுத்தையும் கம்பேர் பண்ண முடியல, தவறுதான் அது. ஒன்றும் அதுக்காக விஜய் இறங்கி வந்து தம்பி நீ இப்படிலாம் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன இதுதான் வந்து நீங்க திமுக வந்து 75 வருட பாரம்பரிய ஒரு நிறுவனம் அப்படிதான் சொல்லணும். அண்ணா திமுக எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது, அது ஒரு 50 வருடம். இப்படி இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க தலைமைக்கு கட்டுப்படுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க, தொண்டர் மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி ஓரமா நில்லுங்க அப்படின்னு ஒரு தலைவர் கண்ணசைவுக்கு ஒரு கையசைவுக்கு அவங்க கட்டுப்படக்கூடியவர்கள். வந்து இவங்க அப்படி கிடையாது, ஒரு உற்சாக மிகுதியில் இருக்காங்க. வந்து நாம ஸ்கிரீன்ல பார்த்தோம், கத்தி தெரி துப்பாக்கியில பார்த்த ஒருத்தர் வந்து நம்ம இன்னைக்கு நேரில் பார்க்க போறோம் அப்படின்னு உற்சாகத்தோட வெளிப்பாடு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதை பண்ணாமலும் இருக்கணும், அதுக்கும் தடுக்கணும். வந்து முடியவும் முடியாது. ஏன்னா நீங்க ஒரு 1000 கணக்கில் கூட்டம் வந்ததுனா கூட பார்த்து கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இங்க லட்சத்துல வந்து குவிஞ்சு போயிருக்கு இல்லைங்களா. அப்படின் போது அது ஒரு பெரிய குற்றமா அதை எடுத்து விவாத பொருளா பேசிட்டு இருக்காங்க. நான் கோவப்பட வேண்டியவர் அந்த நிருபரை அவர் பண்ணல. அவர் என்ன பண்றான், ஆடுறான், இதுவெல்லாம் எடுத்துட்டு போறான், அநாகரிகமான ஒரு விஷயமா தான் இருக்குது. வந்து நார்த்தில் நடக்கும். இனி வரும் காலங்களில் இதெல்லாம் சரி பண்ணணும். அவங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க கிட்டே கொடுத்து யாருன்னா இவன் சேட்டை பண்றவனை தூக்கி வெளியே போடு, மற்றவங்க தூக்கி வெளியே போடு, அவனை யாருன்னு கண்டுபிடி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், விஜய் அவர்கள் பேசும்போது சாத்தியம் இல்லாத கொள்கைகளை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனால் இவங்களோட இந்த ரோட் ஷோவே சாத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிளானிங்காக தான் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்ற டாக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு நாளில் 3 டிஸ்ட்ரிக்ட்ன்றது சனிக்கிழமை எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே சனிக்கிழமை ஃபஸ்ட்டு திருச்சி அப்படின்னும் போது அங்கே பயங்கரமாக பேசிட்டாருன்றதால அடுத்த சனிக்கிழமையில கண்டிப்பாக வேற லெவல் கூட்டம் இருக்கும். அங்கே எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்களே பிளானிங் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்ற ஒரு டாக்கும் ஒரு கான்ட்ரவர்சியும் வெளியே வந்திருக்கு சார். அது எப்படி சார்? உண்மைதான். அது வந்து ரொம்ப பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போலீஸ் ப்ரொடக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அதை தாண்டி நீங்களும் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு தொண்டர் படையை நியமித்து பவுன்சர்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சு கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் மீறிடுவாங்க, கோவப்படுவாங்க மேலே. இதுக்கு என்ன வழி? அப்போ வந்து இந்த மக்களை சந்திக்கிற பயணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது இன்னும் விரிவாக்கணும். அது வாரத்துக்கு 3 நாள் அப்படின்ட்டு கொண்டு வரணும். இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு 1 நாளுக்கு இப்படி தாங்க முடியல அப்படின்னா வாரத்துக்கு 3 நாள் வந்து கேட்டாலும் கண்டிப்பாக நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும். அது
இப்பயே பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. 7 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. போடுவாங்க. ஆனா எல்லா நிபந்தனைகளை மீறிட்டாங்க, பொது சொத்துக்களை சேதம் விளைவிச்சிட்டாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே பேசணும், இது கண்டிப்பா ஏதாவது இஷ்யூ நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் சேருவாங்க, யாரையுமே கை காமிச்சு நீ தான் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது வர்றதெல்லாம் உடைக்கிறது என் தலைவன் அப்படின்னு சொல்லி இங்கே காசி தேட்டரில் இது ரோஹிணி தேட்டரில் எல்லா சீட்டையும் உடைச்சாங்களே லியோ டீசருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். அது மாதிரியே நடந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா நீங்க போலீஸ் சொல்லுகிற நிபந்தனைக்கெல்லாம் வந்து விஜய் ஒத்துக்கிறார். அங்கே யாரும் எதிர்ப்புலாம் ஒன்றும் சொல்ல, ரொம்ப பாலிஷாக போகும் அப்படின்னு. ரைட்டு, இங்கே நின்று பேசக்கூடாது ரைட்டுங்க, மரக்கடையில் எங்கே இது பண்ண விட ரைட்டுங்க, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. நீங்கள் அந்த விஜயே வந்து அந்த 6 மணி நேரம் போகும்போது கதவை திறந்து மேலே ஏறி இருந்தாங்கன்னா ரோட் ஷோ, அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அந்த இடத்துக்கு வந்தது. இப்போ என்னன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தாண்டி பேசிட்டாரு, எல்லாம் வரதான் செய்யும், ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதையெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். அது நீங்கள் சந்திச்சு தான் ஆக வேண்டும். தாவேகா கட்சியினர், தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். அது நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட்டு செய்யணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்பொழுது இன்னும் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். இப்போ உண்டு இல்லைங்களா, ஒரு ஊரில் ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு வீட்டில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்க, உன் ஊர்ல எவ்வளவு பேர் கூட்டிட்டியா, என் ஊர்ல பாக்குறியா, நானு அதே பிரச்சனை தான். இப்ப நீங்க திருச்சியில கூட என்ன சொல்லிக்கிறாங்க, தாவேக்கான அறிக்கையில நாங்க முன்கூட்டியே ஒரு அறிக்கை கொடுத்தோம், அந்த மாவட்டத்தை தவிர வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அது கேட்க மாட்டாங்கன்ற. வந்தவங்க பூரான்னா திருவாரூர், தஞ்சாவூர், இந்த பக்கம் அந்த பக்கம் சில பேர் திருநெல்வேலில தான் வந்திருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், அரியலூர்லயும் பெரம்பலூர்லயும் அப்படிதான், திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. ஒன்னும் கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னும் போக போக என்ன டிசம்பர் 20 தான் அது முடியுது. இனி வரும் காலங்கள்ல இதை ஒன்னும் விரிவுபடுத்தணும், சுற்றுப்பயணத்தை விரிவுபடுத்தணும், இல்லைன்னா இதை ஒரு கட்டுப்படுத்தணும், வேற வழியே கிடையாது. சார், அடிக்கடி விஜய் அவர்கள் வந்து வெளியே வரமாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் அவர் வர்ற ஒரு நாளாவது நாங்க வந்து அவரை நேர்ல பார்த்துருந்தோம், அந்த வாய்ப்பை வந்து நாங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு கூட்டம் வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஒரு கிரேஸ்ன்னு ஒன்று இருக்குது, ரைட்டு, அது உண்மைதான். அது ஏன்னா உங்களுக்கு லைம்லைட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ இன்றைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ வராரு பார்க்கலாம் அப்படின்னு, அதை தாண்டி ஒரு மாற்றம் இவர் ஏதாவது பண்ண மாட்டாரா, செஞ்சிட மாட்டாரா? ஏன்னா விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், யாரையும் தனி மனித விமர்சனமாக பேசலை, யாரையும் வந்து ரொம்ப லோவாக இறங்கி அடிக்கலை, ஒரு கீழ்த்தரமான அரசியல் பேச்சு எங்கேயுமே கிடையாது. வந்து ரெண்டாவது, இவங்க போடுற கண்டிஷனுக்கெல்லாம் வந்து நான் திரும்ப சொல்றதுதான், நான் ஒத்துக்கிறேங்க, நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து என்ன, அவருடைய இமேஜ் இன்னும் கூட்டிக்கிட்டே போகுது. எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப இறங்கி ரொம்ப லோக்கலா அது மாதிரி பேசுறது, இது பண்றது, எனக்கு ஒண்ணு இல்லை வந்து தம்பி நீ ஏறாத அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு தொலைக்காட்சியில திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இயல்பா சொல்றது, அந்த புஷே ஆனந்த் அங்க இல்லாதனால இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் தவறு கிடையாது. வந்து ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்திருந்தவர்களுக்கு ஒரு உயிர் பலி ஏற்பட்டு விட்டால் அது தாவேக்காவினருக்கு பெரிய விமர்சன பொருளாக மாறும். அது ஒரு பின்னடைவை கூட ஏற்படுத்தும். அதுக்குதான் அவங்க திரும்ப பயப்படுறாங்க. இவங்க ஏன்னா டிரான்ஸ்பார்மத்துல ஏறுறாங்க, மரத்துல ஏறுறாங்க, எங்கெங்கயோ ஏறுறாங்க, பள்ளி கூரை மேல ஏறி இருக்கானுங்க. ஒரு ஸ்கூல்ல நின்று பேசுறது திருச்சியில, அந்த கூரை மேல ஏறி அது சேதப்படுது. ஒரு மரக்கடை ஓனர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காரு, 1.5 லட்சம் ரூபாய் கதவு ஜன்னல் வாசகெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களை என்னதான் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் அது வந்துதான் தீருவாங்க. அது இவங்களுக்கு ஒரு பெரிய சவால். டிவிகேவுக்கு அந்த சவாலை இவங்க எப்படி சந்திக்க போறாங்க, என்ன பிளான்? இப்போ நாம பேசுறப்போ அவங்களும் அந்த ஐடியாவுக்கு வரும். வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பனையூரில் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு, விஜயோட ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு ரகசியம் என்னன்னா, எந்த இனி வருகிற கூட்டத்தில், சனிக்கிழமை வருகிற அந்த கூட்டத்தில் எப்படி நம்ம சமாளிக்கிறது, இது எப்படி வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போறது, எங்கேயாவது ஒரு இடத்துல பிசுறு தட்டுச்சுன்னா பெரிய விவாத பொருளாக மாறும் இது அப்படின்றது. சார், பெரம்பலூர்ல அவரால் போக முடியல. அந்த பெரம்பலூர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. நான் இனிமேல் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேங்க, நான் இனிமேல் டிவிக்கே கிடையாதுங்க, நான் வந்து 10 மணி நேரமா இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 1 மணி மதியம் வெயிலேருந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அரியலூர் வந்தாரு, அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான், இங்கே வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அவரால் முடியலையா? அவர் சொன்ன வாக்குறுதியை அவரே நிறைவேற்றாம போறாரு, ஆனால் மற்றவங்க வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சமாக வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஏன் சார் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க? என்ன இருந்தாலும் இத்தனை பேர் நமக்காக வெயிட் பண்ணுறாங்களே, போய் சும்மா கையசிட்டாவது வந்துருவோம் அப்படின்னு இதாக பண்ணிருக்கேன். இல்லை, அது வந்து என்னன்னா, அந்த 10 மணிக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தடை உத்தரவு. அது தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி போய் அவங்கள சாந்தப்படுத்துகிற மாதிரி கையசித்து வந்து அதுவும் ஒரு பெரிய, ஒருவேளை நாங்கள் இதை விட மாட்டோம், நீங்கள் பேசிட்டு தான் போகணும் அப்படின்னா அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறும். அது பிளானிங் தான். வந்து இதில் வந்து என்ன ஆயிப்போச்சு,
இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்காதனால எல்லாம் சொதப்பிடுச்சு வந்து. நீங்க பெரம்பலூருக்கு போலனாலும் இந்த மாதிரியான பிரச்சனை. ஏன்னா அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கான், 10 மணி நேரம் நின்றுட்டு இருக்கான் நம்ம ஊர்ல வராங்கன்னு. நீங்க அரியலூர் பெரம்பலூர்லாம் மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியில் வந்து நீங்க ஒரு மிகவும் பின்தங்கிய பகுதின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சினிமா ஷூட்டிங்கே எங்க நடக்குன்னா ஒரு சுற்றுலா மையம் இருக்கிற இடத்துல, ஒரு வளமையான பகுதியில், ஒரு பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர், ஒரு ஊட்டி, கொடைக்கானல், இல்லை ஒரு சுற்றுலா தலமா இருக்கிற திருவண்ணாமலை, ஒரு காஞ்சிபுரம், இங்கெல்லாம் நடக்கும். இங்க பகுதியெல்லாம் வந்து கேமராவே ஒரு குறும்படம் கூட எடுக்க மாட்டாங்க வந்து. உண்மை அதுதான். அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஹீரோ வராரு, ஒரு ஹீரோ வந்து ஒரு மாச தலைவரா வராரு அப்படின் போது அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப சொல்றது என்னன்னு என்கிட்ட ஒரு நண்பர் வாதம் பண்ணாரு, எங்க பாக்குறோம் பூரா ஓட்டு போட்டுருவானா அப்படின்னு. நான் நிச்சயமாக சொல்றேன், பாக்குறோம் பூரா ஓட்டு போட்டுருவான்னு சொல்லல. ஆட்சியில வந்து விஜய் அமர வச்சிருவாங்கன்னு நான் சொல்லல. இது பலமான எதிர்கட்சியா மாறிடும், 2026 தமிழக அரசியல புரட்டி போட்டுருவாருன்னு இந்த ஜோசியம்லாம் நான் சொல்ல விரும்பல. அதனால அதை தாண்டி ஒரு மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வந்து நீங்க பார்க்க வந்தோம் பூரா வந்து விஜயை பார்க்க வந்துட்டு அதோட நான் ஓட்டு போடுற இடத்துல போட மாட்டோம்பா அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதே வேளையில் இங்க வரங்க நீங்க 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்க ஊருக்கு ஏன் வரல அப்படின்ற ஆதங்கம் கண்டிப்பா இருக்கும், நிச்சயமாக இருக்கும். என்னன்னா அவன் கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கான். எங்க மண்ணுல வந்து பேசியா, நீ என்ன பேசுறீங்க பேசு, எங்க பிரச்சனையை பேசு. திருச்சியில பேசுனீங்க மணல் கொள்ளையை பத்தி பேசுனீங்க, கிட்னி திருட்டை பத்தி பேசுனீங்க. அரியலூர்ல பேசுனீங்க வந்து இங்கதான் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காரு, இங்கே சரியான போக்குவரத்து கிடையாது, ட்ரையான ஏரியா. தமிழகத்திலே பெரம்பலூர் ட்ரையான ஏரியா, இங்கேயும் விவசாயத்தை நம்பி இருக்கிற பூமி தான். இப்ப எங்க பிரச்சனையை பேசிட்டு போயிருக்கேன் இல்ல அப்படின்னு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்விதான். ஆவரத்தை அவட்டும் பாத்துக்கலாம். அந்த இது ஏன் வரல எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். பார்த்துலாம், களத்துல இறங்கியாச்சு இல்ல, இன்னும் வழக்கு போடுவீங்களா, போடுங்க, நான் பாத்துறேன், நான் சந்திச்சிடுறேன் அப்படின்னு கொஞ்சம் அது என்ன சொல்றது, ஒரு சேஃப்டியான ஒரு அரசியலை வந்து விஜய் பண்றாரு. சார், இப்போ டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் எல்லா பிளானுமே பண்ணியிருக்காங்க. இது இப்போ டிசம்பர் 20 ஓகே, அடுத்து வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மேல வந்து எப்படியும் எலெக்ஷன் வந்துடும். மேல எலெக்ஷன் கண்டிப்பாக வந்துடும். அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் ஜான்வரினா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் தான் டைம் இருக்குது. 3 மாதத்தில் இவங்க வந்து வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணிட்டு எந்தெந்த ஊரில் எந்தெந்த தொகுதியில் எலெக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் நேரில் போய் பரப்புரை பண்ணணும். அதுக்கு ஒரு விஜயோட பிளான் என்னவாக சார் இருக்கும்? அவர் நேரில் போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நேரில் போய் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆனால் அவங்க வந்து நிறைய வந்து நீங்கள் சொல்கிறது நல்ல கேள்விதான். முதல்ல வந்து அதுக்கு இடையில வந்து சின்னம் வந்து கிடைக்கணும். ஆமாம், சின்னத்தை பிரபலப்படுத்தணும். ஒருவேளை இவர் இந்த சுற்றுப்பயணம் போகிற பாதி சுற்றுப்பயணத்தில் சின்னம் அறிவிச்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருக்குது. அது வந்து விசிலா அல்லது ஆட்டோவா எதுன்னு தெரியல, ஏதோ கேட்டிருக்காங்க. யாருக்கும் இல்லாத, இந்தியா முழுக்க யாருக்கும் இல்லாத ஒரு சின்னத்தை தான் ஒதுக்குவாங்க. சின்னத்தை கொண்டு போய் இந்த 3 மாதத்துக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி வேட்பாளர் அறிமுகம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து சோசியல் மீடியாவில் இல்லை காணொலி மூலியமாக விஜய் வந்து கொண்டு போய் சேர்ப்பாரா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி கிட்டா, ஜென்சி, ஆமாம் ஜென்சி, இவங்களுடைய பலம் ஒரு பெரிய பலமாக இருக்கிறதுனால சோசியல் மீடியாவை கொண்டு போய் அவங்க சேர்க்கறது. ஏன்னா தவேகா மேல ஒரு பெரிய ஒரு பலமும் பலவீனமும் சொல்லிடுது என்னன்னா, இவங்க சோசியல் மீடியாவில் ஹேண்டில் பண்றாங்களாண்டி களப்பணியை வந்து இவங்க சரியா பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு இப்போ களத்துல இறங்கியாச்சு. அந்த நீங்க சொல்ற அந்த 3-4 மாத காலத்தில் வேட்பாளர் அறிமுகம், வேட்பாளர் கொண்டு போய் சேர்க்கிறப்போ வேட்பாளர் இப்போ அவங்க ஊருக்காரே இருந்தாலும் வந்து விஜய் வந்து பாப்பா சைமன் தான் நிக்கிறாரு நம்ம ஊர்ல, ஓட்டு போடுங்க, சைமன் அவ்வளவு நல்லவர் அவரு, சந்தோஷமா இருக்கு சார். சொல்றேன் நான். அம்மா உங்க இது சேலம் பக்கத்துல எந்த ஊரு? தும்பல் சார். தும்பல் தொகுதி, தும்பல் தொகுதி ஏற்காடு தொகுதி சார். ஏற்காடு தொகுதி பாருங்க. அம்மா மலைகள் இளவரசிக்கு ஒரு ராஜா கிடைச்சிருக்காரு, ரைட், அவருக்கு ஓட்ட போடுங்க அப்படின்னு வந்து விஜய் சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக மாறும் வந்து. அதுதான் இதுதான். ஆனா அந்த 3 மாசத்துல அதுவும் ஒரு பிளானிங் வச்சிருப்பாங்க. நீங்க வேட்பாளர் அறிமுகம் வந்து இருக்கும். ஒருவேளை ஒரு மாவட்டமாக ஜெயலலிதா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, போக முடியாது. அப்போ மொத்தமா ஒட்டுனா கூட்டி இப்ப திருவண்ணாமலைன்னு வட்டுங்க, எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை வந்து ஆரண்லயே சிஆர்லயே ஒரு இடத்துல நிக்க வச்சு இவங்களை அறிமுகப்படுத்தி கிளம்பிடுவார். இதுதான் விஜய் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி.